போன வீர தீர செயலிருந்து என்னால வெளியே வரவே நேரம் பத்தல. அதுக்குள்ள இன்னொரு பாதை என்ன அழைச்சிருச்சு. பக்கத்து ராஜ்யத்துக்காரங்க என்ன உதவி கேட்டு வந்தாங்க. ஒரு பயங்கரமான ஸ்னேக் மான்ஸ்டர் அவங்களோட ராஜகுமாரியை தூக்கிட்டு போயிடுச்சான். இன்னொரு உற்சாகமான சாகசம். இது இந்த பிரின்ஸ் எட்வர்ட்னால மட்டும்தான் முடியும். நான் அந்த ஸ்னேக் மான்ஸ்டரோடைய மலையில இருக்கிற குகைக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த பூமியில இருக்கிற ரொம்ப பயங்கரமான உயிரினங்கள்ல ஒண்ணு. அதுக்கு சவால் விடுற அளவுக்கு யாருக்காவது தைரியம் இருக்குன்னு கூட அதை எதிர்பார்த்திருக்காத. இப்போ பல இருக்கிற என் வாளோட தாக்குதலுக்கான வீரத்தை பாரு. ஸ்னேக் மான்ஸ்டரை வீழ்த்தினதுக்கு அப்புறமா ராஜகுமாரி ஒரு வழியா விடுதலை அடைஞ்சாங்க. அவங்க கண்ணுல கண்ணீர் வைரம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. ஐ லவ் யூ பிரின்ஸ் எட்வர்ட். அவங்க உணர்ச்சி வசப்பட்டு மென்மையா சொன்னாங்க. நான் அவங்க முகத்துல இருக்கிற தங்கமான முடிய நகத்தை ரொம்ப சோகமா அவங்கள பார்த்து என்ன மன்னிச்சிடு. என் இதயம் எப்பவும் இன்னொருத்தங்களுக்கு சொந்தம்னு சொன்னேன். திடீர்னு நான் ஸ்னேக் மான்ஸ்டரோட பயங்கரமான மூச்சை உணர்ந்தேன். பின்னாடி திரும்பினது ஸ்னேக் மான்ஸ்டரோட பயங்கரமான திறந்திருந்த வாயை பார்த்தேன். டு பி கண்டினியூட். பார்பரா 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 பார்பரா, இவ்வளவு நேரம் அவ இங்க தானே இருந்தா, திடீர்னு எங்க மாயமாயிட்டா? பார்பரா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. மிஸ்டர் சாம்பர்லைன் சார், நீங்க சொன்ன மாதிரி ரெட் கார்பெட் வந்துருச்சு. ஆனா அதோட கலர் பச்சையா இருக்கு. அப்படின்னா நீ இன்னைக்கு இதை பெயிண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ராஜ்குமாரி பார்பராவோட பிறந்த நாள். எல்லாமே சிறப்பா இருக்கணும். தியோடோர், உன் மண்டை என்ன வேலை செய்ய மாட்டேங்குதா? அவன் மண்டை ஒர்க் ஷாப்ல இருக்கு. மகாராஜா அதை ரிப்பேர் பண்ணன்றதுக்காக கழட்டி வச்சாரு. ஏன்னா தியோடோர் சிம்மாசனத்தோட மேல் பாகத்தை குப்பை நினைச்சு வெட்டிட்டான். தைரியமா இரு தியோடோர், நான் சீக்கிரமே உன்னை சரி பண்ணிடுவேன். இப்ப இங்க வந்து என்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. ஸ்க்ரூ டிரைவர். நன்றி நண்பர்களே. ஓ குட் மார்னிங் ஓல்ட் பாய். இன்னும் நீ ரிட்டையர் ஆகிற நேரம் வரல. எதுக்காக சத்தம் போடுறீங்க? விஷயம் என்ன சொல்லுங்க. கேட்ரோல், முதல்ல நீங்க சொல்லுங்க. நான் தான் கேட்ரோல், இவ ப்ருனல்டா. நான் தான் ப்ருனல்டா, இவ கத்புட் மகாராஜா. நான் கிரேச்சல். நீங்க எப்படி அவளை தொலைக்கலாம்? அவ என்ன பட்டனா? யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். அமைதியா வாங்க. எனக்கு அவரோட லெட்டர் கிடைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இல்ல, எனக்கு புரியுது. அநியாயத்தை எதிர்த்து போராட நிறைய நேரமும் முயற்சியும் தேவைப்படும். ஆனா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 2-3 லைனாவது எழுதியிருக்கலாம்ல. பெய்யான பார்வையிலே வந்தாயே காதலே, உணர்ந்து நீங்கேதான் ஒரு காதல் கொண்டேனா, அழகு சொல்லும் பாடல் தேனானதே. கொண்டாடும் நாளிகை உண்டானதிங்கே, பொல்லாத நேரங்கள் தள்ளாடுதே. பாதங்கள் தாண்டும் போது என்னோட உலகத்தில் நீ இருக்க நான் என்ன செய்வேன்? பத்மங்கள் யாவும் நிஜமானதே, என்னோட உலகம் எல்லாம் கொண்டாடுதே. நான் காத்து நிற்கிறேன் உன்னை காணத்தான். நான்
பார்பரா பார்பரா எங்க இருக்கிற நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அச்சா. நீ பாத்தியா பல்பி? தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல்ஸ் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓ ஹாய் டாடி, ஹாய் பாட்டிஸ். அரண்மனையில ஒரே சத்தமா இருந்ததுன்னு இங்க படிக்கலான்னு வந்தேன். படிக்கிறதெல்லாம் சரிதான். இந்த இடத்த ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? ஒரு ரூம் தான் சொகுசா இருக்குமே. ரொம்ப முக்கியமான விஷயம், பாதுகாப்பானது. உன்ன மாதிரி நாசுக்கான பொண்ணுக்கு இந்த இடம் கரெக்டானது இல்ல. கரெக்டா சொன்னீங்க. இல்ல, இந்த இடத்துல தூசியும் அழுக்கும் நிறைஞ்சிருக்கு. எது வேணாலும் விழலாம், அடி கூட என்ன படலாம். வேணாலும் நடக்கலாம். அதோட ரைடிங் கிளம்புனா. ரைடிங்கா? ஆமா. ஸ்வீட்டி, வலி ஒண்ணு இல்லையே? காலு இல்ல தலை இல்ல கை வலிக்குதா? நீ ஓகே தானே? டாடி நான் நல்லா தான் இருக்கேன். பார்பரா, குதிரை சவாரிக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்படின்னா ஏன் எனக்கு குதிரையை கொடுத்தீங்க? அது நீ குட்டியை கேட்டே, அதனால நான் குட்டியை வாங்கி கொடுத்தேன். ஆனா அது இவ்வளவு பெருசாயிடுன்னு யாருக்கு தெரியும்? இது ஒண்ணு விளையாட்டு இல்ல டாடி. உனக்கு எந்த கெடுதலும் நடக்க என்னால அனுமதிக்க முடியாது. நீங்க எல்லாம் அவளை எப்படி கண்டுக்காம விடலாம்? நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனே. கண்ட்ரோல். கண்ட்ரோல் கண்ட்ரோல். இப்ப நான் உங்களை என்ன பண்றது? நீங்க வேணும்னா என்ன கண்ணாடி ஜார்ல மூடி வச்சிருங்க. அப்படி பண்ணா நான் கண்டிப்பா சேஃபா இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன வெளியே எடுத்து தூசி தட்டி ஆட்டினீங்கன்னா ஏதாவது விழுதான்னு பார்க்கலாம். என்ன இது? தி வண்டர்லிஸ் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பிரின்ஸ் எட்வர்ட். அது வண்டர்ஸ் அட்வென்ச்சர்ஸ் மகாராஜா. சரி, அதனால இப்ப என்ன? ஸ்டீவன்! ஹலோ, நான் எங்க இருக்கேன்? ஸ்டீவன், இந்த குப்பையை தூக்கி வீசிட்டு வா. வீசிட்டு பாவா? எந்த குப்பையை தூக்கி வீசிட்டு வரணும்? இந்த புக்கு தான். இந்த புக்கை தூக்கி வீசிட்டு வா. அதோட போஸ்ட் ஆபீஸ் கிட்ட சொல்லிடு, அரண்மனைக்கு இந்த மாதிரி மொக்க புக் அனுப்புறத நிறுத்த சொல்லு. கேடார் கிட்ட சொல்லி முதல்ல வாசல்ல போர்டு அடிச்சு வைக்க சொல்லு. என்ன இது? ஏன் போஸ்ட் ஆபீஸ் மூடி இருக்கு? கூட்டமா இருக்கு post office கிட்ட. இங்க எப்ப திறப்பாங்கன்னு தெரியல. தெரியல, நானும் இப்பதான் வந்தேன். அப்பத்துல இருந்து போஸ்ட் ஆபீஸ மூடிட்டாங்க. போஸ்ட்மேன காட்டுல கொள்ளை அடிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அதுவும் மாஸ்டர்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய சீனு, எரியற கண்ணு, அதுவும் பெருசா கொட்டை கொட்டையா. அது சரி, நீங்க எதுக்கு காட்டு பக்கம் போனீங்க? அங்க ரொம்ப ஆபத்துன்னு தெரியுமா தெரியாதா? எனக்கு லேட் ஆயிடுச்சு, அதான் நான் ஷார்ட்கட்ல போனேன். பேசல், ராஜகுமாரி பார்பராவோட பிறந்த நாள் பரிசுங்களை பத்தி நீ என்ன சொல்ல போற? நான் எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அதோட என் உயிரை காப்பாத்திக்க ஓடினேன். லெட்டருங்க, பேக்கேஜ், அதோட ராஜாவோட பண பெட்டி இருந்தா. ரொம்ப நன்றி. மறந்துட்டேன். இத புடி. என்கிட்ட ராஜகுமாரி பார்பராக்கு வந்த லெட்டர் இருக்கு. அதுவும் இது வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. அப்படின்னா போய் இதை அரண்மனையில கொடுத்துட்டு வா. நானா? ஆனா என்னால எப்படி ராஜாவை நேருக்கு நேரா பார்க்க முடியும்? டிமோத்தி, நீ போறியா? நானா? முடியாது 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 முடியாது. எனக்கு என்ன தோணுது தெரியுமா அன்பான நண்பர்களே? ஏன்னா பேசில் நம்ம எல்லாரையும் முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ உன் வேலையை மட்டும் பாரு, புரிஞ்சுதா ஜூனியர் மீல் சாட்டர்? எனக்கு ஒரு பேர் இருக்கு, உனக்கு தெரியும்ல? ஓ, இது மறுபடியும் அந்த ராஜ்குமார் கிட்ட இருந்து வந்திருக்கு. எப்படியும் நீங்க எல்லாரும் போக பயப்படுறீங்க, அதனால நானே போறேன். நீயா? ஜாய்ஸ், அது மட்டும் இல்லாம அரண்மனையில எனக்கு ஒரு வேலை முடிய வேண்டியது இருக்கு. சோ நான் உங்க பழைய வண்டியில போறேன் பாஸ். டேய் டேய் டேய், நில்ல ஜாய்ஸ், வேணாம். ஓ பார்பரா ஸ்வீட்டி, இது உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கா. என்ன கல்யாண பொண்ணா? இல்ல, Dress அழகா இருக்குன்னு சொன்ன. என்ன எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. ரெண்டு பேரும் கொஞ்ச எதுக்கு நேரம் அப்படி சும்மா சொல்ற? இருங்க. சபாஷ் பேட்ரோ, Dress உண்மையிலேயே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. விருந்தாளிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு மட்டும் சந்தோஷப்பட உரிமையே இல்லாத மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். ஒருவேளை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டா பிரச்சனை வந்துரும். அதோட இந்த மொக்க Dress ஆதி காலத்து ஸ்டைல். இப்ப நான் யார காப்பி பண்ணிட்டு இருக்கேன்? மகாராஜா தான் இந்த மாதிரி ட்ரெஸ் தைச்சு கொடுன்னு சொன்னாரு. அப்படின்னா அந்த Dress அவரு தானே போட்டுக்கணும். மகாராணி, நீங்க இந்த மாதிரி போட்டு நடந்துக்கிறத விடுங்க. என்னால ஏத்துக்க முடியாது. நான் இந்த விஷயத்த மகாராஜா கிட்ட சொல்லி ஆகணும். என்ன கொடுமடா இது. என்ன சத்தம் அது? அதுக்கு பேர் மோட்டார் சைக்கிள். நான் அதை பத்தி ஒரு மேகசைன்ல படிச்சிருக்கேன். பிரின்சஸ், உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு.
ஒரு வழியா அந்த செய்தி வந்துருச்சு. உங்களுக்கு எந்த செய்தியும் வரல. இது மகாராஜாவோட கட்டளை. ஆ, ராஜகுமாரி, நான் தான் சொல்றேன்ல, நீங்க ஹுரே ஹுரே ஹுரே! வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஹூஹூ. ஹாய் பாசில், எனக்காக புது புக்க கொண்டு வந்திருக்கியா? ஹலோ. ஓ ஹலோ, பாசிலுக்கு பதிலா வந்திருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு பிரின்சஸ். ஏதோ ஒரு பிரின்ஸ் கிட்ட இருந்து. பிரின்ஸ் எட்வர்ட். பிரின்ஸ் எட்வர்ட், உங்களை போட்டோல பாக்குறதை விட நிஜ வாழ்க்கையில அழகா இருக்கீங்க. நீ இப்படி சொல்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை. அதோட என்ன மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எந்த இனாமும் கிடைக்காது. ஏன்னா நான் இன்னும் ரெடி ஆகல. நீங்க என்னோட மௌனத்தை பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும். என்ன? அதுவும் ஒரு மேல் ஜூனியர் சொட்டருக்கு என்னெல்லாம் தெரியுமோ தெரியும். ஓ, பிரின்ஸ் எட்வர்ட் என்ன ஜெயில இருந்து காப்பாத்தி எங்க அப்பா கிட்ட இருந்தும் என்ன சரியா மூச்சு கூட எடுக்க விட மாட்டாருன்னு. நீ என்னோட லெட்டரை எப்படி படிச்ச? பார்பரா, இதுக்கு மேல உன்னை என்னால பார்க்காம இருக்க முடியாது. நான் உன்னை கட்டிப்பிடிச்சு என்னோட அன்பான காதல உனக்கு சொல்ல விரும்புறேன். உன்னுடைய ராஜா அப்பாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற இல்ல? என்ன? உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? வா, நம்ம 2 பேரும் ராயல் கிஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ ஒரு கேரி. ஒருவேளை பிரின்ஸ் எட்வர்ட் இங்க வந்திருந்தா உன்னை பயங்கரமா அடிச்சிருப்பாரு. இங்க இருந்து கிளம்பு. நீங்க இங்கே இருக்கீங்க, கையும் களமா மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்கு எந்த மெயிலுமே வரல ராஜகுமாரி. தள்ளி போ. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓ இல்ல, ப்ளீஸ் திரும்பி வாங்க ராஜகுமாரி. இல்ல இல்ல, நீ என்கிட்ட இருந்து இவ்வளவு சுலபமா தப்பிக்க முடியாது. ராஜகுமாரி ப்ளீஸ் நில்லுங்க. ராஜகுமாரி, ராஜகுமாரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ வேணாம் ராஜகுமாரி. ஆ, இல்ல. ஆ, ஆ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாப்போம். டியர் பார்பரா, என்னால காத்திருக்க முடியாது. என்னது இதெல்லாம்? அவன் அவளை வாரி அணைச்சுக்கணும்னு நினைக்கிறான். காதுல ஏதோ குசு குசுன்னு சொல்லணும்னு நினைக்கிறான். இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. நானும் தான் கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி யாராவது உன் காதுல குசு குசுன்னு இல்ல சொல்லிருக்காங்களா? இல்ல, அந்த மாதிரி நடந்திருக்கவும் வாய்ப்பு ஐயோ இருக்கு. கடவுளே! இப்படிக்கு அன்புடன் எட்வர்ட். யாரது? வேற யாரு? அதே வண்டலஸ் தான் மகாராஜா. அது ஒன்னரஸ் முட்டா. நீதான் முட்டாள். என்ன ம். இதெல்லாம் என்ன ராஜகுமாரி? இப்பவே உங்க அறைக்குள்ள போங்க. ஐயோ என்னடா இவன். டாடி, நாங்க சீரியஸ்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். என்ன சொல்ற? காதலிக்கிறியா? நீ இன்னும் குழந்தைதான். கண்டிப்பா. அதோட உங்களுக்கு 4 வயசு இருக்கும்போது நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க உங்க அம்மா. இவன் ஒண்ணும் அந்த நீங்க அளவுக்கு. அப்படி எப்படி சொல்லலாம்? அவரு ரொம்ப நல்லவரு, ரொம்ப அட்டகாசமான ஆளு. போதும், ஓவரா போச்சு. பார்ட்டி இன்னும் 2 மணி நேரத்துல ஆரம்பிக்க போகுது. லேட் பண்ணாதீங்க. அதோட நல்ல விதமா நடந்துக்குங்க. அந்த வண்டலஸ் ராஜகுமாரனை பத்தி யோசிக்க கூட கூடாது. அவன் ஒரு வண்டரஸ். நான் எப்படி வந்து நிக்க போறேன்னு பாருங்க டாடி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே அசந்து போக போறாங்க. அரண்மனை இருந்தாலும் கூற ஒழுங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இந்த மாதிரி பொருளை வாங்க மட்டும் பணம் இருக்கு. என்ன? ஹே மிஸ்டர், மிஸ்டர், அது சரி, இங்க மகாராஜா எங்க இருப்பாரு? அது சரி, நீ இங்க மந்த்லி எம்ப்ளாயியா? வாவ்,
எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்களா? அப்ப நீங்க இங்கதான் பணத்தை அச்சடிக்கிறீங்களா? இது சூப்பரா இருக்கே. சரி, இப்ப இங்க என்ன இருக்குன்னு பாப்போம். இல்ல 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 அடா, இங்க என்ன நடக்குது? என்ன நீ நீ இங்க என்ன பண்ற? அச்சச்சோ என்ன திடீர்னு current cut ஆயிடுச்சு? நீ யாரு? நீ எப்படி இங்க வந்த? நான் அனாதாசிரமத்துல இருந்து திரும்பி வந்ததும் இரும்பு பெட்டியில விலை மதிப்பான பொருட்களை மட்டும்தான் விற்பாங்கன்னு கத்துக்கிட்டேன். வெறும் விலை மதிப்பான பொருட்கள். அந்த ஸ்பார்க்க நீ எங்க இருந்து எடுத்தியோ அந்த இடத்துல திரும்பி வச்சிரு. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் அதை அப்படியே திரும்பி கொடுத்துருவேனா என்ன? உங்களுக்கு இந்த ஃபயர் கிராக்கர் திரும்ப வேணும்னா பணம் எங்கன்னு எனக்கு காட்டுங்க. பணமா? முட்டாள்! இப்ப உன் கையில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அத என்கிட்ட கொடு. என்கிட்ட கொடு, இல்ல கார்ட கூப்பிட்டுருவேன். அப்படின்னா ஏன் உங்களை முன்னாடியே கூப்பிடல? ஒருவேளை நான் இதை உடைச்சிருவேன், கவலைப்படுறீங்களா? வேண்டாம். ஒருவேளை அப்படி செஞ்சா என்ன ஆகும்? இல்ல இல்ல இரு, ப்ளீஸ். உனக்கு எவ்வளவு வேணும்? உனக்கு என்ன வேணும்னாலும் அது நான் தரேன். எனக்கு என்ன வேணாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. இது ஏதோ பைத்தியக்கார இடம் மாதிரில இருக்கு. நல்லா இருக்குல்ல? பார்க்கவே இல்ல. அது எடுத்துருவாங்க, ஹாய், எனக்கு கொடுங்க. ராஜா நம்ம ராஜ்யத்தோட ராஜா மகாராஜா எலாய்சர் தி ஃபர்ஸ்ட். இப்ப அடுத்தது அவரோட பொண்ணு. இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள், ராஜ்குமாரி பார்பரா. எவ்வளவு அழகா இருக்காங்க. அழகா இருக்காங்க. அத பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்காங்க. இந்த மாதிரி நான் பார்த்தேன். ராஜகுமாரி. ஆஹா, என்னோட இந்த Dress இப்ப எப்படி இருக்கு டாடி? நான் உங்களுக்கு மதிக்கிற மாதிரி தெரியறேனா? இது உன்னுடைய அம்மாவுடைய ட்ரெஸ். சோ உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இந்த இந்த விழாவுக்கு. என் பொண்ணு பார்பராவுடைய கல்யாணம். என்ன? நான் உங்களுக்கு மாப்பிள்ளையை அறிமுகப்படுத்த அனுமதித்தாங்க. அவர்தான் ஒரு அதிர்ஷ்டசாலி, திறமைகள் நிறைந்த மனிதர், ஜூனியர் மெயில் ஷாட்டர் பாண்டி ஜாய்ஸ். ப்ளீஸ் உங்க கைகளை தட்டி அவரை வரவேற்கலாம். டாடி, இதெல்லாம் நீங்க இந்த Dress-ஆல செஞ்சீங்களா? உங்களை எல்லாரையும் வரவேற்கிற பணக்காரர்களே, நீங்க எல்லாரும் எங்கேயும் போகாதீங்க. ஏன்னா இப்போ இங்க இந்த நிமிஷம் கல்யாண விழா நடக்க போகுது. அதனால எங்க இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே ஆடி பாடலாம். அதனால எல்லாரும் எங்கேயே இருங்க. சரி, அப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? டாடி, ஃபயர்பால், ஃபயர்பால். என்ன ஃபயர் பாலா? அவளுடைய செல்ல பிராணி. இவளோட பெட்டா? ஃபயர்பால்!
இதையா பெட்டன்னு சொன்னீங்க? ஸ்வீட்டி, என்னம்மா நிச்சிரம்மா. யாராவது ஃபயர் பால்னு சொன்னீங்களா? அந்த கதவை மூடுங்க. கதவை மூடுங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. யாருமே ராயல் மேல இருந்து தப்பிக்க முடியாது. எல்லாரும் என் வழியை விட்டு நகருங்க. அட கடவுளே, ஏய் நில்லு, யாரு பாது? ராஜாவுடைய பொண்ணுக்கு 5 எழுத்து. ராஜகுமாரி குதிரையில போறாங்க. இது கரெக்ட் தான். கஷ்டமான விஷயம் தான். கடிதம் எடுத்துட்டு வரவரு 7 எழுத்துக்கள். போஸ்ட்மேன், நீ ரொம்ப புத்திசாலி. சாப்பிடுற இடத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? கிளீன் பண்றதுக்கு. எட்வர்ட், இது மட்டும்தான் குறைச்சல். உலகம் என்பதுதான் இங்க செய்யும் யாவும் செயல்களின் செயலும் சுழலும் வாழ்க்கை. வா என்னோட நீ தேடி செல்லும் பாதையும் பறவை போல நீயும் போல வாழ்க்கையோட தாறு மாறுதான். நீ சொல்ல வேண்டும் வாய்ப்புதான் ஒன்று வந்த பின்பு வென்று இந்த ஜகத்தையே. அதிர்ஷ்டங்கள் உன்னை வந்து சேரும் நேரத்தில் வாய்ப்பு எல்லாம் உன்னை தேடும் வாழ்க்கை ராசி. இங்கேதான் தோன்றிடும் நதிகை வர எனக்கு வேண்டியதை வென்று விடுவேன். நான் உன்னை அடைவேன். ஹே நீ, இது எங்களோட காடு, உன்னோட காடு இல்ல. போடுற மூட்டைய கீழே சொல்றல. இங்க இருந்து போயிடு. இது என்னோடது. தப்பு நடந்துரும். போகிய பத்தி தெரியுமா? தெரியலனாலும் சீக்கிரமாவே தெரிஞ்சுப்ப. இந்த மூட்டை என்னோடதுதான். என்னோடதுதான். இது என்னோடது. எல்லாமே என்னோடது. போகி, மரியாதையா இந்த காட்டை விட்டு போயிட. இல்ல. என்னாச்சு? இல்ல 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 இல்ல, என்னோட கை, என்னோட கை, என்னோட கைக்கு என்னாச்சு?
அச்சோ. ஹே பல்பி, நாம எங்க இருக்கோம்? ஓ வாவ், இது காட்டு கொள்ளக்காரங்க இருக்கிற இடம் மாதிரி இருக்கே. எட்வர்டோட 15th புக் ஞாபகம் இருக்கா? இது என்னது? ஓ யக். ஓ ஆப்பிளா? அது என்ன பல்பி? பல்பி, இது என்னோட புக். பாகி, நீ யாரு? நான் எங்க இருந்து வந்திருக்க? யாரு? நானா? இந்த மூட்டையில இருந்து. இப்ப நான் போறேன். நான் இங்க எந்த பொருளையும் தொடல. ஓ, இந்த மோட்டார் சைக்கிள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அதோட நான் கொள்ளக்காரங்களுக்கு எதிரான ஆள் இல்ல. நாங்க ஒண்ணு கொள்ளக்காரங்க இல்ல. நாங்க காவல் காக்குறவங்க. ஓ, ஒரு பேசுற பனி. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் பிரின்சஸ் பார்பரா. நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். அப்புறம் நான் பிரின்ஸ் எட்வர்டை தேடி ஆகணும். அவரோட அரண்மனைக்கு எப்படி போறதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இல்லனா நானே போய்க்கிறேன். பாய். நீங்க பிரின்சஸ் பாபராவா? அப்படின்னா கிங் எலாஜியோட பொண்ணா? ஆமா, நான் அவரோட பொண்ணுதான். அண்ணே, ஒரு பிரின்சஸ கடத்தினா எவ்வளவு கிடைக்கும்? அப்படின்னா இவ்வளவு கடத்துவோம். இன்னைக்கு உங்களுக்கு லக்கி டே பிரின்சஸ். ஏன்னா நான் உங்களை மறுபடியும் உங்க இடத்துக்கு அனுப்பிடுவேன். ஏன்னா மறுபடியும் அரண்மனைக்கா? சரி வா, நம்ம ஒரு கிஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓ, நான் என்னோட அப்பா அரண்மனைக்கு திரும்ப போக மாட்டேன். எனக்கு பிரின்ஸ் எட்வர்டோட அரண்மனைக்கு போகணும். என்ன அங்க கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். காட்டுக்கு இவங்க யாருமே போக விரும்பல மகாராஜா. ஏன்னா அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. நம்ம பார்பரோட சீப்ப தலைக்கணி கடியில வைக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கனவுல பார்க்கலாம். ஆமா, அது நாம மட்டும் இல்ல. பேப்பர்ல இந்த செய்தியை போட்டாகணும். அது ராஜகுமாரி காணவில்லை. நீண்ட தங்கமான முடி. நீல கண்கள். இப்ப அவ முடி குட்டி ஆயிடுச்சு. அவ எப்படி இருப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். நியூஸ் பேப்பர்ல இந்த செய்தியை போட்டுடு ஸ்டீவன். அத நான் பாத்துக்கிறேன் மகாராஜா. ஜாயஸ், ஜாயஸ், பார்பரா இங்க. உனக்கு அவ தென்பட்டாளா? அட ஆமா, நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவ கிட்னாப் ஆயிட்டா. என்ன? யார் அப்படி பண்ணது? யார் உங்க காட்டை கைப்பற்றிருக்காங்க? யார் எப்பவுமே இங்கிருந்து தப்பிச்சிட்டு போறாங்க? யார் என் காடை கைப்பற்றியிருக்கா? அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். பாகி. இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இந்த பளபளக்கிற பொருள் என்ன வேலை செய்யும்? இந்த ஸ்பார்க்கா? இது தண்ணி வாழ்க்கையை கொடுக்கும். உயிரோட இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் தான். அப்படின்னா அது எல்லாருக்குமே உயிர் கொடுக்குமா? உங்களுக்கு இது எங்க கிடைச்சது? இது 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். பார்பரா ரொம்ப பலவீனமான குழந்தையா பிறந்தா. அவ உயிர் பொழைக்க மாட்டாளோன்னு பயந்துட்டோம். இந்த உயிர் கொடுக்கிற தண்ணியை கண்டுபிடிக்கணும்னு நான் நினைச்சேன். கண்டுபிடிச்சிட்டோம் மகாராஜா. இதுதான் அந்த சோர்ஸ். ஓ, அப்ப இது நிஜமாவே இருக்கா? யாருக்கும் இந்த தண்ணி எடுக்க அனுமதி இல்லைன்னு லெஜண்ட் சொல்றாங்க. நான் ராஜா, எதை செய்யறதுக்கும் அனுமதி இருக்கு. நீங்க நிஜமா அப்படி சொன்னீங்களா? நான் ராஜா, நான் எது வேணாலும் செய்ய அனுமதி இருக்குன்னு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. சரி, அப்புறம் என்னாச்சு? சொன்னா அதிலிருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்தேன்.
மகாராஜா இங்கிருந்து தப்பிச்சிருங்க. ஓடுங்க 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 உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. இங்க வா டப்ளிங். எல்லாரும் உயிரை காப்பாத்திக்கோங்க. ஓடுங்க. பாறைகள் எல்லாம் விழுந்து வழி அடைஞ்சு போச்சு. அப்பதான் எனக்கு இந்த மாதிரி ஸ்பார்க் கிடைச்சது. என்ன ஒரு சுவாரஸ்யமான கதை இது. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க மகாராஜா. உங்களுடைய பெருமைக்குரிய இன்ஜினியரிங் இந்த சிப்பாய்களை மாதிரி நிறைய சிப்பாய்களை உருவாக்க முடியுமா? ஒரு பேச்சுக்கு ஒரு டசன் சிப்பாய்ங்க, அதுவும் நகங்களோட. ஓ, தாராளமா. அப்படி போடுங்க. போகிக்கு இனிமே எந்த வாய்ப்பும் கிடைக்காது. ப்ளீஸ் என்ன போக விடு ப்ளீஸ். ஹே, என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்படுவா. அப்புறம் நீ பன்னி என் புக்கோட விளையாடாத. உங்க புக்கு ரொம்ப மொக்கையா இருக்கு, ரொம்ப மொக்கையா இருக்கு. இதுலயும் ஒரே ஒரு போட்டோ, அதுவும் ஏதோ ஒரு முட்டாளோடது. மெட்டல் சூட்டை போட்டுக்கிட்டே பூவை மோந்து பாத்துக்கிட்டே இருக்கான் தனியா நின்னுக்கிட்டு. இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? அவன் மெட்டல் சூட்டை துரு பிடிச்சிருக்கு. அடச்சே, அது அவனோட கவசம் முட்டாள் பன்னி. அப்புறம் அவன் கிட்ட ஒரு அற்புதமான வாள் இருக்கு, அதை வச்சு அவன் மான்ஸ்டர்ஸ கொல்லுவான். ஒரே வெட்டுதான். ஹே, இப்படி பண்ணாத. உனக்கு தெரியுமா போகி, நீ நிறைய மான்ஸ்டர்ஸோட தலைய வெட்டியிருப்பான். ஆனா பிரின்ஸ் எட்வர்ட் உன்னை விட பயங்கரமான மான்ஸ்டர்ஸோட தலைய வெட்டியிருக்கான். ஓ ஓ, இன்னும் இப்படி ஸ்மெல் வருது. நீ பிரஷ் பண்ண மாட்டியா? அப்புறம் கொஞ்சம் மேனர்ஸ் கத்துக்க. உனக்கு தெரியும்ல நான் ஒரு பிரின்சஸ். நீங்க ஒண்ணு எங்க காட்டோட பிரின்சஸ் இல்ல. அண்ணே அண்ணே, அனாதையா விட்டுட்டு ஆத்தோட போறீங்களே. இவ்வளவு வளர்ந்து நீச்சல் கத்துக்காம இருந்தீங்களே. அண்ணே இருங்கண்ணே, நானும் வரேன். வந்துட்டேன். ஐயோ, அண்ணங்கிற பஸ்ல ஹை ஜம்ப் பண்ணிட்டேனே. எனக்கு நீச்சல் தெரியாது. அவனுக்கு நீந்த தெரியாதா? ராஜகுமாரி, காப்பாத்துங்க. காட்டுல இப்படி ஒரு ராஜாவா? பல்பி என் பின்னாடியே வா. அண்ணே, அப்படியே அரைப்பட்டில வச்சு காப்பாத்திருந்தேன். நம்ம 2 பேரும் முழுக போறோம். அண்ணே, ஒளி வந்துருச்சு. நம்ம தப்பிக்க வழி வந்துருச்சு. ஹே, நல்லா மூச்சு எடுத்துக்கோங்க. எங்க அப்பா ஒரு இன்ஜினியர். இப்போ உங்க மூச்சை விடலாம். இப்பவாத சொன்னிய. இவன் வேற குறுக்க மறுக்க நடக்கிறான். இந்த கதாநாயகி வேற கட்டையை இழுத்துக்கிட்டு நடக்குது. சரி, நான் உங்க 2 பேரையும் காப்பாத்திட்டேன். சுகனுக்கு சரியா போச்சு. அப்புறம் உனக்கு தெரியுமா போகி, குளிச்சதுக்கு அப்புறம் நீ பார்க்க ரொம்ப நல்லா இருக்க. நானும் குளின்னு சொல்றேன், குளிக்கவே மாட்டான். சரி வா பல்பி, நம்மளே தான் இப்போ வழிய தேடணும். இருங்க, எங்க போறீங்க? நில்லுங்க, இல்லனா பிணை தொகையை நீங்க தான் கொடுத்தாகணும். அட நில்லுன்னு சொல்றேன்ல. இவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட காட்டுல எனக்கே நீ ஆர்டர் போடுற பன்னி. அண்ணே, இத கேட்டியா? இவங்க காடா, நீ ஏன் எதுவும் சொல்ல மாட்ற? நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன், நான் உங்களோட பிரின்சஸ். அப்புறம் நீங்க என்னோட மக்கள். அதோட இந்த காடு இது உங்களது இல்ல, இது ராஜ்யத்துது, அதாவது என்னோடது. இல்ல, இது உங்களது இல்ல. எந்ததான் காடு ஒண்ணு உன்னோடது இல்ல. உன்னோடது இல்ல. எந்த இங்க இருக்கிற எல்லாமே என்னோடது. இந்த நிலமும் எந்ததான். இது வேற கண்ணை கூசிக்கிட்டு வாரம் போ. உன் பிரின்சஸ் கதை முடிஞ்சது. என்ன கீழே இறக்கி விடு. என்ன இறக்கி விடு.
என் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத மான்ஸ்டர். மனுஷனான நீங்க இந்த சின்ன கல்லு மாதிரியான உலகத்துல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. உனக்கு எல்லாமே தெரியும் நினைக்கலாம், நீ தான் இதுக்கு இன்சார்ஜ் கூட நினைக்கலாம். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உனக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ராஜகுமாரிகள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. உனக்கு அப்புறம் 1000 வருஷங்கள் ஆனாலும் ராஜகுமாரி வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. யார் அது? அதுதான் இயற்கை, அனைத்து உயிரினங்களுக்கான ஆதாரம். இந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமானது. நீ யாருங்கிற விஷயம் இப்போ உனக்கு புரிஞ்சதா? நான் தோசையில ஒரு அணு. அன்பான பௌகி, நீ மட்டும் எனக்கு உதவி செய்யலனா என்னோட கதையை முடிஞ்சிடும். என்னை காப்பாத்து ப்ளீஸ். எங்க பாருங்க தேவிங்களா, நான் கேட்டது காஃபி. என் காஃபி எங்க? தியோடோர் காஃபி போட தான் போயிருக்கான். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. அது சரி, இவன் தான் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த். முடியும். வாவ். என்னாலையும் இங்க இருந்து ஸ்பைக்ஸ் அனுப்ப முடியுமா? இல்ல நகத்த அதோ அந்த பேர்ட் கிட்ட இருக்கிற மாதிரி. சரி, தாராளமா அதை செய்ய முடியும். நீ உருவாக்கி இருக்கிற பேர்ட் ரொம்பவே அழகா இருக்கு. நான் இதுக்கு என்ன பேர் வைப்பேன் தெரியுமா? ஸ்டீலி ஐ. உனக்கு என்ன தோணுது, இது பறக்குமா? இப்போ எந்த கிறிஸ்டலும் மிச்சம் இல்ல ஜாய்ஸ், அதனால முடியாது. இந்த பறவையால பறக்க முடியாது. ஒரு வழியா நீ வந்துட்டியா? ஹே, எங்க பாரு கிராட்டல் ஹெட், இவனோட கிறிஸ்டலை எடுத்துக்க. நான் சொன்னது உன் காதல விரலையா? அதுல இருக்கிற கிறிஸ்டலை வெளியே எடு. அவன் பேரு தியோடோர். அவன் மகாராஜாவோட கட்டளைகளை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவான். ஜாய்ஸ், இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியமா, இல்லனா இந்த மெட்டல் டம்மி தான் ரொம்ப முக்கியமா? இந்த பறவை இல்லாம நம்மளால அவளை தேடவே முடியாது. செஞ்சிரு. ஆனா மகாராஜா. சரி சரி, சீக்கிரம் வேலையை முடியுங்க. வாழ்க்கையை எப்பவுமே முழுசா வாழணும், இதுதான் என்னுடைய மோட்டோவும். எல்லாரும் வாழ்க்கையை முழுசா வாழ ஆரம்பிச்சாங்கன்னா நாசமாயிருவோம். என் செல்ல குட்டிகளே, போய் அந்த பாகிய பிடிச்சு சின்ன பின்னமாக்குங்க. ஸ்டீலாய், அவங்களுக்கு வழிய காட்டு. அட, இதை நான் சுத்தமா யோசிக்கவே இல்லையே. அண்ணே, எப்படி எல்லாம் திடீர்னு மாறிச்சு? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மனுஷனை விற்க போயிருந்தோம், எல்லாம் சரியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே அதிரடி தான். ஆனா இப்ப காட்டுக்கு இன்னொரு பக்கம். அவன் பேர் என்ன? அவர் பேரு பிரின்ஸ் எட்வர்ட். இதுல எனக்கு பாகி ஹெல்ப் பண்றான். அவனுக்கு பெரிய மனசு, பெரிய கொம்பு இருக்கிறவன். நான் தான் அவளை தசை திருப்பிக்கிட்டு இருக்கேன்ல, கொம்பு மண்டையில இருக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கேன். அது சரி, அந்த பிரின்சஸ பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? குடுக்கல் வாங்கல எதாவது பாக்கி இருக்கா என்ன?
இல்ல பன்னி, நாங்க காதலிக்கிறோம். காதல்னா என்ன? எனக்கு தெரியும், அது ஒரு நோய். அது வந்தா எல்லாரும் செத்துருவாங்க. ஐயோ, முட்டாள் மாதிரி பேசாத பன்னி. காதலுங்கிறது ஒரு அற்புதமான உணர்வு. அண்ணே, அது ஒரு விதமான இன்ஃபெக்ஷன். நீ ரொம்ப சுயநலவாதி பன்னி. சரி வாங்க நம்ம போலாம். அதோட நீ ரொம்ப மொக்க போடுற. மொக்க போடுறேனா? அப்படின்னா என்ன? அப்படின்னா உன் பேச்ச கேட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு அர்த்தம். நீ என்ன ஏமாத்தி தொல்லை பண்ணி கேலி பண்ற. அதோட நீ பேசினா எனக்கு கோவம் வருது. நீங்க ரொம்ப மொக்க போடுறீங்க. என்னது மொக்க போறேனா? நீங்க முதல்ல இந்த காட்டை விட்டு வெளியே வந்தாகணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க, வேகமா வாங்க. என்னோட அதிர்ஷ்டம் இல்லையே, நெஞ்சோட வேதனை என்னாலுமே வாழ்க்கை மெல்ல நோக, என்னோட வாழ்க்கை மாறுமே கண்கள் மூடி போக, இந்த உலகம் யாவுமே சொல்லிக் கொண்டேன், இந்த உலகம் யாவுமே கொள்ளை கொண்டேன், மெல்லை காத்து நின்றேன், இந்த காற்று என்னை கொண்டு சேர்க்கும், இதை அவனை கேட்டுத்தான் நான் அழைத்திடுவேன், இதுதானே காணவே விழுந்தேனே காதலே, நான் வானம் போலேயானே, புது பறவை போலே நானே, என் காதல் மெல்ல பறக்கும் கனவுகளாய், பறக்கும் கனவுகளாய், பறக்கும் கனவுகளாய். அண்ணா, எனக்கு ஒண்ணு தோணுது. அவன் நம்மள பிரின்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனதும் கண்ணு மண்ணு தெரியாம கண்ட துண்டமா வெட்டி காக்காக்கும் கழுகுக்கும் கலந்து போட்டுருவான். நான் சொல்றத கேளு, மத்த மனுஷங்க மாதிரி இந்த பொண்ணும் கெட்டவதான். இல்ல தம்பி, அவ தூசியில ஒரு அணு. நான் என் கையால சிறகடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அது கை இல்ல. அப்படின்னா என்னது? அதுதான் சிறகு. நீதான் பதில சொல்லிட்டியே முட்டாள் பன்னி. அது பறவை, நீ இருக்கியே. இப்போ என்னோட டர்ன். 5 little ducks went up one day over the hills and far away. Mother duck said quack quack quack. Only 4 little ducks came away. க்ளோஸ் த டோர். டேய், உங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க. டேய் அண்ணா, அப்படி மட்டும் சொல்லிடாத. அவகிட்ட மனசை பறி கொடுத்துட்டியா என்ன? ஏய், இங்க பாரு. ஏய், காதோல் கேக்குதா? காதோல். ஏய் அண்ணே, அவகிட்ட அப்படி என்ன பார்த்த? கொம்பும் இல்ல, ஃபர்ரும் இல்ல. இந்த காடு என்னோடது. யாருக்கும் இதுல காலடி எடுத்து வைக்க அனுமதி இல்ல. யாரு இங்க வர முயற்சி பண்றாங்களோ அவங்கள அப்படியே சாப்பிட்டுருவேன். என் காட்டை விட்டு வெளியே போ. பூ. அது சரி, இது யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? யாருக்கு தெரியும்? டேய் அண்ணா, உனக்கு தெரியுமா? நான் ஒண்ணு திருட இல்ல. நான் பெருசா பயங்கரமா இருப்பேன். அவ்வளவுதான். என்ன பார்த்து பயப்படு. எங்க அண்ணனையே பயமுறுத்திட்டாலே. பாகிக்கு இது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் பிடிச்சதா என்ன? அவரை தானியா விடு. சில நேரங்கள்ல அமைதிதான் நிம்மதி. பன்னி, நீங்க 2 பேரும் எப்படி சந்திச்சீங்க? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அதை எங்க இருந்து சொன்னா உனக்கு புரியாது. நான் டாப் ஆங்கிள் இருந்து சொல்றேன். சின்னஞ்சிறு வயசுல அவன் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டான். அவனோட அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியல. நீ சொல்றத பார்த்தா அவன் ஒரு மனுஷனா? ஆமா, அதோ சின்ன குழந்தை. அவன் தனியா இருந்திருந்தா அவன் செத்து போயிருப்பான். ஆனா இயற்கையும் விதியும் அவன் உயிரை காப்பாத்திருச்சு.
அதுக்கப்புறம் அவன் கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சாங்க. என்ன பொறுப்பு? காட்டோட செக்யூரிட்டி. வேற என்ன வேலை? மரத்தை வெட்டுறவங்க கிட்ட இருந்தோம், மிருகத்தை பயமுறுத்துறவங்க கிட்ட இருந்தோம். என் வாழ்க்கையை காப்பாத்துங்க காடு என் கடவுள்தான். அபாயங்கள் யாவும் இங்க இல்லைதான். அரக்கர் இங்க இல்லை, எந்த பயமும் இங்க இல்லை. என் உயிரை தான் பாதுகாத்த வந்த காடுதான். என் காடோ வீடுதான், அது வானம் போலதான். இந்த இயற்கைக்கு இணையா இன்று வேறு ஏதுமில்லை. யாவும் இங்க நேர்மையாக வாழும் உயிர்களே. என் வாழ்நாள் எல்லாம் என் வாழ்க்கை இங்குதான். இந்த இயற்கை தாய் பாகிக்கு 10 கரடியோட சக்தியை கொடுத்திருக்காங்க. அந்த நிமிஷத்துல இருந்து டியூட்டி ஸ்டார்ட். அதாவது நானும் அவன் கூட சேர்ந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் மேனேஜர், அவரு நான் சொல்றதை செய்யற செக்யூரிட்டி. ஆனா நீங்க மக்கள் கிட்ட கொள்ளையடிக்கிறீங்க. அவங்கள நாங்க உள்ள அனுமதிக்கிறதே இல்ல, ஏன்னா உள்ள போய் குப்பையை போட்டு வந்துடுறாங்க. அப்ப காசை பத்தி அக்கறை இல்லையா? யார சொன்னா? எங்களுக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும். இத பாரு, பறந்து போ. எவ்வளவு அழகா எரியுது பாத்தியா? வருத்தமான விஷயம் என்னன்னா இதான் கடைசி. ஆமா, நீ தான் உன்னோட எட்வர்ட் பணக்காரன்னு சொன்னல. கவலைப்படாத பனி, நாம அவரை கண்டுபிடிச்சதோ பணம் நிறைஞ்ச 100 பேக்ஸ் உனக்கு கொடுப்பாரு. தேவையே இல்ல, அந்த இரும்பு சட்டக்காரன் பணக்காரன்னு சொன்ன உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. பணம் பணம். யாரும் இல்லையா? காத்துல கை அசைக்க விட்டுட்டா. பாகி காணாம போயிட்டான். பாகி கத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அண்ணனுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். பானி என்ன என்ன இரும்பு நாய் தர எனக்குது? எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மூக்கே இல்லாம மோப்பம் பிடிக்குது, அதால நம்மள பார்க்க முடியாது. அப்படியே சில மாதிரி நின்னுடு. மூமெண்ட் கொடுத்துறாத. நான் அசைய மாட்டேன். ஐயா, ஓடு 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 ஓடு, நிக்காத, ஓடிட்டாங்க. சந்தல பூந்துருவான். சங்கலி கருப்பே, என்னை விட்டு தள்ளி போ. பயப்படாத, வந்துட்டேன். என்னாச்சு? எதுக்கு அழுகுற? அதான் இரும்பு நசுக்கிட்டோமே. எனக்கு எனக்கு என் அப்பா ஞாபகம் ஆனா வந்துச்சு. அவரு எதுக்கு இந்த மொக்க பொருளை பண்ணிருக்காரு? துரத்துற? உங்க அப்பா ஒரு சுயநலவாதி, அதோட ஒரு கெட்ட மனுஷன். அவர்தான் கெட்டவர் நம்பர் 1. இது ஒண்ணு உண்மை இல்ல. அவரை பத்தி நீ அப்படி சொல்லாத. உனக்கு அவரை பத்தி தெரியாது. எனக்கு எப்படி அவரை பத்தி தெரியும் தானே? நீ யோசிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் எத்தனை முயல் பேசுறத பாத்திருக்க? சொல்லு பார்பரா. அவரை சந்திக்க போனப்போ நரி கூட்டம் என்ன கொதறிடுச்சு. என்ன அவருடைய லெபார்டரிக்கு தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் அவரு இப்படி பண்ணிட்டாரு. ஓ பன்னி, நான் அந்த இடத்துல இருந்ததே ஒரு வித்த காட்டுற முயலாதான். இதோ பாருங்க, பேசுற முயல். ஆனா அவர் உன் உயிரை காப்பாத்தி இருக்காரு. இல்ல, கண்டிப்பா அவர் அப்படி செய்யல.
என்னோட குழந்தைங்க என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. நான் சாதாரண வித்த காட்டுற பொருள் ஆயிட்டேன். வித்த காட்டுற கோமாளி. நீ ஒன்னும் பொருள் இல்ல பன்னி, உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. கொஞ்சம் நீங்க உங்களையே பாருங்க ஜாஸ். நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க தெரியுமா? அட்டகாசமான பிளவுஸ் அண்ட் பெல்ட்டும். அதை விட உங்க ஷூ ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இவரோட தொப்பிய பாரு, ரொம்ப அட்டகாசமா இருக்குல்ல. உங்களுக்கு ஒரு நல்ல பட்டத்தை கொடுக்கணும். அதுவும் பிரம்மாண்டமா இருக்கணும். நீங்க சிம்பிளா வேணும்னா என்ன லார்ட் கமாண்டர்னு கூப்பிடலாம். அட்டகாசமான டைட்டில். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. லார்ட் கமாண்டர் ஜெனரல். அட யார் இவன் எங்களுக்குள்ள கெட்டு போட்டு விளையாடுறான்? சண்டை. எல்லாமே உன்னால தாண்டா. அப்படி என்ன நான் பண்ணி வச்சுட்டு வந்தேன்? அட டிரைவரே பார்த்து ஓட்றா. எங்க இறங்கிடுச்சுடா. இப்ப வாங்க. அது சரி, அங்க உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? இன்னும் எதுவும் கிடைக்கல. அந்த பல்ல வெட்டி இப்பதான் உலகான வேலை பார்த்திருக்கேன். என்ன வேடிக்கை பாக்குறது? கொஞ்சம் இருங்க, நான் வாங்கிக்கிறேன். பார்பரா, நான் பாக்குறேன். போகி, அன்பான போகி. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். இதுல எனக்கு வேற ஒரு பொண்ணு தேடி கண்டுபிடிக்கணும். போகி ஒரு உண்மையான வீரன். இருக்கலாம், ஆனா என்ன விட கொஞ்சம் கம்மி தான். ஒரு நிமிஷம் போகி. போகி, ஏன் முன்னாடி மண்டியிட. பிரின்சஸ் பார்பரா உயிரை காப்பாத்தினதுக்காக, அதாவது என்ன காப்பாத்தினதுக்கு நான் உன்னை சார் பாகின்னு அழைக்கிறேன். தேங்க்யூ பாகி. அதோட உனக்கும் தேங்க்யூ. பாகி, அப்புறம் அது என்ன? அது
அது என்னவா இருந்தானே நம்ம தான் பார்பராவை கண்டுபிடிச்சிட்டோம். கண்ட்ரோல் இருந்து உன் கையை எடு. அப்போ நீங்க என்கிட்ட இருந்து இந்த சீக்கிரட்டை மறைச்சு வச்சிருந்தீங்கல்ல? ஓ, நீங்க நாட்டி ராஜாவா இருக்கீங்களே. ஆனா ஜாய்ஸ் இங்க பாரு, பார்பரா பாதுகாப்பா இருக்க. இனிமே நமக்கு மேஜிக்கல் ரோபோட்டோட துணை தேவைப்படாது. என்னுடைய மேஜிக்கல் ரோபோட் சேலை. சிப்பாய்களே, இந்த கோழி கிழவனை பிடிச்சு சிறையில போடுங்க. ஆனா ஆனா பார்பரா நிலைமை என்ன? என்ன ஆனாலும் நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். ஸ்பார்க்கா அப்ப இனிமே சேமிச்சு ஆகணும். ஆனா இப்பவும் பூமியில இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதை இப்பயும் அடைய முடியும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தை என் கைப்பற்றதுக்காக நிறைய ஸ்பார்க் இருக்கு. என்னோட யாவும் வந்தால் படை நிரந்தரம். உலகம் கையில் அடங்கிடும் தொடக்கம் என்று தானே. எதுக்கு இந்த யோசனை? சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்காதே. நான் வாழ்கிறேன் மேலே, நான் வாழ்கிறேன் மேலே, நான் வாழ்கிறேன் மேலே, நான் வாழ்கிறேன் மேலே. இனிமேல் நான் பின்னாலே போக மாட்டேன். வெற்றியால் நானும் உதிப்பேனாலும் தப்பு எல்லாம் இங்கே வந்தா சரி ஆகிடும். ராஜா போல் நான் ஆனேன் ராஜ்யத்தில். நானும் காண்கிறேன் வழியை. வெற்றி தோல்வி எதுவும் இல்லை, வெற்றி மற்றும் தேவை. தடைகள் தகர வேண்டும், உலகம் எனக்கு அடங்க வேண்டும். சூரியன் போல் இங்கே நிற்பேன், சூலம் ஆனேன் இப்போ. என் தேடல்கள் ஓடும். எங்களின் பயணத்திலே மலையோ காடோ வேண்டும். எங்களின் பாதையிலே திட்டம் ஒன்றும் இல்லை. எதிரிகள் யாரும் இங்கே முளைப்பதில்லை. ஒரு ராபிட், ஒரு பீஸ்ட், ஒரு பிரின்சஸோட பயணம். தென்றலுக்கு திமிரு வந்தால் புயலாய் மாறுதே. உன்னை பார்த்த போது நிலை எங்கள் மகிழ்ச்சி உயர்கிறதே. ஒரு ராபிட், ஒரு பீஸ்ட், ஒரு பிரின்சஸோட பயணம். ஒரு ராபிட், ஒரு பீஸ்ட், ஒரு பிரின்சஸோட பயணம். ஹே பாகி, இந்த பாட்டை யார் எழுதுனான்னு சொல்லு. இந்த பாட்டை யாரும் எழுதல. சிறந்த பாடல்கள் எல்லாமே இப்படிதான் உருவாகும். வார்த்தை பெருசாச்சுன்னா அப்பதான் தேவைப்படும் பாட்டு. கவிதை இந்த உறுதியெல்லாம் தான் இருந்தால் சாதனை உறுதியே. இஷ்டப்பட்டு தானே கண் முன் தெரியுதே. இந்த வானத்தில் உயரம் தானே நமக்குள் நெருங்கி வந்தது. ஒரு ராபிட், ஒரு பீஸ்ட், ஒரு பிரின்சஸ் ஓட பயணம். எனக்கு ஒரு சந்தேகம். பாட்டுக்கு நடுவுல ரெண்டு பேரையும் இப்படி தூக்கி போட்டு விளையாடுறியே, யாராவது ஒருத்தர் கீழே விழுந்துட்டா? ஆனா டைமிங் சரியா இருக்கணும்ல. ஆஹா, உனக்கும் மூளை இருக்கு. இந்த வானத்தில் உயரம் தானே நமக்குள் நெருங்கி வந்தது. ஒரு ராபிட், ஒரு பீஸ்ட், ஒரு பிரின்சஸ். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. நாம வந்துட்டோம். ஆத்தாடியாத்தா, எம்மா பெருசு இந்த ஊரு. உள்ளங்கையில உலகத்தை மறைப்பாங்க இந்த பன்னி. பார்பரா, இங்கிருந்து நீ தனியா தான் போயாகணும். உன் கனவை நோக்கி முன்னேறு. அதோட சந்தோஷமாயிரு. ஆமா, நிம்மதியா இப்ப உன் வீட்டுக்கு போ. வேண்டாம், அந்த எட்வர்ட்லாம் உனக்கு தேவையே இல்ல. நீ எங்க கூடவே இருந்துரு. நம்ம எல்லாரையும் பயமுறுத்துவோம். நம்ம ஒரு டீமா இருக்கலாம். என்ன மன்னிச்சிடு பனி, நான் என் அப்பாவை காப்பாத்தி ஆகணும். எட்வர்ட் இல்லாம என்னால இதை செய்ய முடியாது. ஓ, நான் உன் விசில் எடுத்துக்கலாமா? உன்னோட ஞாபகம் இல்ல, முடியாது முடியாது, அதெல்லாம் முடியாது. நான் உனக்கு புதுசா ஒண்ணு செஞ்சு தரேன். வேணும்னா அவளுக்கு செஞ்சு கொடு. எந்த புடுங்குறான் பாரு. ஓகே, தேங்க்யூ.
என்ன கொடுமை பாகி இது. அந்த சத்தம். ஆ, பார்பரா, என் அன்பான போகி, என்னால உன்னை என்னைக்கும் மறக்க முடியாது. இந்த உலகத்துல நீதான் கருணை நிறைஞ்ச அன்பான மான்ஸ்டர். நீயும் என்ன என்னைக்கும் மறந்துடாத. கண் கலங்க வைத்த பதிவு. கேப் கொடுக்காம கட்டி பிடிக்கிறேன். என்ன பக்கம் ஃப்ரீயா இருக்கு அண்ணே. Fire. நகரத்தில் நானும் தான் நடந்து போகையில் புது மகள் யாவுமே போட்டி போடுதே. உண்மைகள் யாவும் இங்கே வியக்க வைக்குதே. என் சுவாசமே ராசிக்குள்ளே தேடி போகுதே. கண்கள் கண்ட கனவைதானே நாடியோடுதே. தினம் என்னை கவர்ந்து கொண்டு போன பாதகனை நீயே. இங்கேதான் காத்து கொண்டு கடமையோங்கி நிற்குதே. இங்கு செய்யாவும் இங்கேதாகமாகுதே. நெஞ்சில் நினைக்கின்ற நினைவுகள் நானும் தினம் வந்து போகுதே. நான் இப்போ உன்னை சந்தித்திட வந்தேன். என் இதயத்தின் துடிப்புகள் வியந்ததே. இது போல் 1000 கவிதைகள் பாடுதே. நான் சிகரத்தில் நுழைந்து நான் உன்னை மட்டும் தான் தேடினேன். நான் உன்னை மட்டும் தான் தேடினேன். என் கனவுகள் நிஜமாய் மாறுதே. இந்த நேரங்கள் உண்மையாகுதே. பிரின்ஸ் எட்வர்ட், ஓ oops. ஓ ஃபேன், இந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றாங்கன்னு சுத்தமா புரியல. ஸ்வீட் ஹார்ட், என்னாச்சு? நீ ஏன் இவ்ளோ கவலையா இருக்க? நான் மன்னிச்சிடுங்க, நான் காட்டுல இருந்தேன். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒரு போஸ்ட் கார்டா இல்ல ஆட்டோகிராஃபா? நீங்க ரெகுலர் பிரைஸ் ஒரே காஸ்ட்ல 20 மெசேஜ் தேர்ந்தெடுக்கலாம். இல்லனா 2 காசுக்கு பர்சனல் மெசேஜ் எட்வர்ட் கிட்ட இருந்து நீங்க அடையலாம். இல்லனா 3 காசுல டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் எட்வர்ட். இல்லனா தேங்க் யூ ஃபார் தி மேஜிக்கல் நைட் 19 காசுல. தேங்க்ஸ். டெஃபினட்டா மேஜிக்கல் நைட் கார்டெல்லாம் வேண்டாம். வேண்டாமா? போச்சுடா. இந்த சிச்சுவேஷன்ல இதான் நடக்கும். சோ மை டிவோட்டட் ஃபேன். உன் பேர் என்ன? பார்பரா. மன்னிச்சிடுங்க, ஆனா பிரின்ஸ் எட்வர்ட் எங்க இருக்காரு? நான் பிரின்ஸ் எட்வர்டை சந்திக்கலாமா? பிரின்ஸ் எட்வர்ட், அவர் உங்க அண்ணனா? நான் அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். நான் இங்க வந்திருக்கேன் அவர்கிட்ட சொல்றீங்களா? நான் தான் பார்பரா. அவருக்கு என்ன நல்லா தெரியும். நாங்க ரொம்ப நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதிட்டு இருக்கோம். நீங்க ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றத நம்ப முடியலையா? இங்க பாருங்க, இந்த லெட்டரை அவர் தான் அனுப்புனாரு. ஸ்வீட்டி, நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் தான் பிரின்ஸ் எட்வர்ட். புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் தான் அவனை உருவாக்குனேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க அவரை உருவாக்குனீங்களா? எனக்கு எதுவுமே புரியல. ஏன், எதுக்கு? தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பிரின்சஸ் எட்வினாவை யாருமே வாங்கல. அவர் செஞ்ச சாகசங்கள் எல்லாம் என்ன? அந்த மிக சிறந்த வேலைகள், அந்த அன்பு. சந்தேகமே இல்ல ஸ்வீட்டி, இதெல்லாம் இருந்தாதான் நல்லா விக்கும். எங்களுடைய லட்சக்கணக்கான டெடிகேட்டட் ஃபேன்ஸ்க்காக ஒன்ன மாதிரி என் டீமும் நானும் இந்த மாதிரி கதைகளை தான் உருவாக்குவோம். ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, நீ எங்க கதைகளை நம்பி இருக்க. நிஜமாவே நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இது ஒரு ஆட்டோ ரிப்ளை லெட்டர். இதத்தான் நாங்க எங்களோட எல்லா ஃபீமேல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அனுப்புவோம்.
ஸ்வீட்டி, இது உனக்கு உண்மையிலேயே டெரபிள் என்சான்ட்மெண்ட் தான். இது ஒரு நல்ல வார்த்தை, யாராவது நோட் பண்ணிக்கோங்க. பிரமாதம், ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு பாஸ். பாஸ் கொஞ்சம் இத பாருங்க, உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீ உன் பேரை பார்பரான்னு சொன்ன, எல்லாரும் உன்னை தேடுறாங்க பார்பரா. நீ உன் கல்யாணத்துல இருந்து ஓடி வந்துட்டேன்னு இதுல போட்டிருக்கு. இன்னும் உங்க அப்பாவை சோகமாக்கியிருக்க. அது ஒண்ணு கல்யாணம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரின்ஸ் எட்வர்ட் இருக்காருல்ல, ஜாய்ஸ்ங்கிற போஸ்ட்மேன் எங்க அப்பாவுக்கு எதிரா சதி பண்ணிட்டான். நான் அதனால பிரின்ஸ் எட்வர்டை தேடி ஓடி வந்திருக்கேன். ஏன்னா நான் அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பாகியும் பேசுற பன்னியும் தான் நான் இங்க வர எனக்கு உதவி பண்ணாங்க. எட்வர்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அதோட இது ஒரு போஸ்ட்மேன் சதி பண்ணானா? புரிஞ்சிருச்சு. ஒரு பேசுற பனி, அப்புறம் பூசி. பாகி சந்தேகம் இல்ல ஸ்வீட்டி. எனக்கு என்னமோ நீ ரொம்ப களைச்சு போயிட்டேன்னு தோணுது. எரிக், நம்ம விருந்தாளிக்கு சாப்பிடறதுக்கு உணவும் இன்னும் ரூமையும் ரெடி பண்ண. எல்லாரும் வேலையை பாருங்க. ஷோ இப்போ முடிஞ்சிருச்சு. இது தியோடருக்காக வச்சிருந்தது. பிரமாதம் ஸ்டீஃபன், ரொம்ப பிரமாதம். சீக்கிரம் ஆகட்டும். சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ பிரின்சஸ் எட்வர்டினா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. பரவாயில்ல பரவாயில்ல ஸ்வீட்டி, நீ எனக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான கதையை சொல்லிருக்க. எவ்வளவு த்ரில்லிங்கா இருந்துச்சு. இத வச்சு என்னால புக்க கூட எழுத முடியும். இப்ப நீ கொஞ்ச நேரம் தூங்கு பார்பரா, உனக்கு ஓய்வு தேவை. இன்னொரு விஷயம், எரிக் உனக்காக புது ட்ரெஸ் வர வச்சிருக்கான். அது நாளைக்கு காலையிலேயே வந்துடும். அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்டே நீ போயிடலாம். என்ன? ஏன்? ஆனா நீங்க தான் எனக்கு சத்தியம் பண்ணீங்கல்ல பிரின்சஸ் எட்வர்டினா, என்னால அந்த கெட்டவன் ஜாய்ஸ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ், நீங்க எனக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் அவனை காதலிக்கல. மை டியர் கேர்ள், லவ் அண்ட் ஃபேர்னஸ் இதெல்லாம் வெறும் வார்த்தைங்க தான் ஸ்வீட்டி. இது எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது. உண்மையிலேயே இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல. எரிக், இப்ப நம்ம ஸ்வீட்டிக்கு ஓய்வு தேவை. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ வளர்ந்துதான் ஆகணும் பார்பரா. அதனால ஆரம்பிக்க இதுதான் ரொம்ப நல்ல நேரம். உன்னோட அப்பா ரொம்ப பெரிய இனாமா கொடுக்க போறாரு, 10 லட்சம் ரூபாய். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சரி, எனக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வேணும். சோல்டரிங் அயன். தேங்க்யூ. இதில் இப்படி வச்சா என் வேலை முடிஞ்சது. இது சரியா இருக்கு. தியோடோர், நீ உயிரோடவா இருக்க? மகாராஜா, நீங்க ஓகே தானே? ஸ்டீவன், காட்ரோ. நான் ப்ரூனல்டா, அவ தான் கட்ரோட். நான் கட்ரோட், அவ புர்னால்டா. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் ஆகட்டும், நம்ம கிட்ட ரொம்ப டைம் இல்ல. நம்ம எல்லாத்தையும் சீக்கிரம் செஞ்சாகணும். வா தியோடோர், வா 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 வா, சீக்கிரமா வா வா, சீக்கிரம் பொறுமையா வா. அப்படிதான். போ போ, வேகமா போ. பொறுமையா பொறுமையா, நிக்காம போ. பாத்து. பல்பி, பல்பி, நான் பிரச்சனையில இருக்கேன். இப்ப என்ன பண்றது? எனக்கு புரிஞ்சிருச்சு.
பாகி என்ன இது? பல்பி, நீ எங்க போற? கூட்டுட்டு போனியே பொண்ணே, உன்னால கலங்குறா எங்க அண்ணே. அப்பவே நான் சொன்னேன், மோசம் போயிட்டியே அண்ணே. ஒரு நிமிஷம், நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் என்னாச்சு? நம்ம எட்வர்டுங்கிற ஆளுகிட்ட இருந்து பணம் வாங்க மறந்துட்டோம். பணம் கேட்டா பிகில் போடுறான். பழைய விசில் செம்புல செஞ்சதாச்சே. சரி, இதை ஊதி பாக்குறேன். பொசிஷன். அண்ணே, அங்க என்ன? இந்த கைப்புள்ள கலவரம் செய்ய தயாராயிட்ட. பாத்துருவோம். பேச போத்திக்கார வாயில அடிச்சது. டாய், அடே குண்டு பல்பே, நீ என்னடா பண்ற இங்க? பார்பராக்கு ஏதாவது ஆபத்தா? ஏய், என்ன சொல்ல வர? எந்திரி. பார்பரா பிரச்சனையில இருக்கா? அட அண்ணா, இல்ல நமக்கு போக கூடாது சொன்னா கேளு. இங்க பாரு, பார்பரா ஒரு மனுஷி. அவளுக்கு தன்னை காப்பாத்திக்க தெரியும். நாம இதுல தலையிட கூடாது. அட என்னப்பா, அவன் நம்மளுடைய ஃப்ரெண்டு. அட ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளராதவனே. ஏய் நில்றா. போயிட்டான். மகாராஜா, நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருந்து போக விட்டுருவோமா? ஏன் வழியை விட்டு விலகி போங்க. அட என்னப்பா, நிஜமாவே பேசுறான். இப்படி ஒரு அட்டகாசமான ஃபர்ல ஓட்ட போறது உண்மையிலே அசிங்கமான விஷயம்தான். ஆனா என்ன பண்றது, நீங்க வேற எந்த வழி எனக்கு விட்டு வைக்கலையே. உங்க ஆயுதங்களை கீழே போடுங்க. என்ன? ஏன்? அவங்கள போக விடுங்க. தேங்க்யூ. ஆனா பாஸ், அந்த பணத்துக்கு என்ன பண்றது? 10 லட்சம் ரூபாவாச்சு. நீ ஒரு முட்டாள். இன்னைக்கு நம்ம பாக்கியசாலி, ஏன்னா ரியல் லைஃப் ஃபேரி டெய்ல நம்ம பங்கெடுத்திருக்கோம். அது இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பணத்தை விட பெருசு. இந்த மாசம் உங்க யாருக்கும் போனஸ் கிடைக்காது.
எனக்கு சத்தம் கேக்குது. எனக்கு உன் குரல் கேக்குது. இதோ வந்துட்டேன். போகி போகி அண்ணா என்ன காப்பாத்தீங்க. அவனுடைய கொம்பை வெட்டுங்க. அதை என் நாட்டோட தலைவாசல்ல கட்டி விடுறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. நிறுத்து ஜோயஸ். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஆனா அவனை போக விடு. சந்தேகமே இல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்ப. ஏன்னா உனக்கு வேற வழி இல்ல. பம்பிங்க ஆரம்பிங்க. அங்கேயே இரு ஜாய்ஸ். உன்கிட்ட இப்பவும் எல்லாத்தையும் சரி பண்ண, தப்ப திருத்திக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. டாடி, நீங்க என்ன சொன்னீங்க? நான் ராஜா. நான் எது வேணாலும் செய்ய அனுமதி இருக்கு. நீங்க எங்களை தடுக்க முடியாது. இது எல்லாமே என்னோடது. எனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மாயத்தை நீங்க எடுத்துக்க முடியும். முட்டாள், உன்னால இயற்கை தாய்கிட்டேந்து தப்பிக்கவே முடியாது. இந்த கிழவை என்ன தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸ்டீலாய், அவனை போய் பிடி. அப்புறம் டாம், நீ என்ன பண்ற? அவனை கொல்லு. இல்ல, அவங்கள நிறுத்த சொல்லு. இல்ல, அவனை கொல்லாத. சீண்டி பார்க்காதீங்க. விலகி போ. இல்ல, நான் எனக்குன்னு சூப்பர் பட்டனை உருவாக்கிக்காம உன்னை நான் சூப்பர் ஹீரோ ஆக விட்டுடுவேன்னு நினைச்சியா என்ன? சரி சரி, எழுந்திரி சீக்கிரம். போகி, இரு, நான் உனக்கு உதவி பண்றேன். வீர வந்துட்ட வழி விடு. அங்க பாரு. நான் நினைச்சதுதான். வாழ்க்கைய முழுசா வாழணும். எவ்வளவு அற்புதமா இருக்கு. நான் ராஜாவாகணும்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய ஆசை எவ்வளவு சாதாரணமானது. சில நேரத்துல உங்களோட ஆசைகள் ரொம்ப சின்னதுன்னு நீங்க உணர்றதுக்காக பெருசா ஏதாவது அடையணும். ரொம்ப பெருசா ஏதாவது அடையணும். சரி இயற்கை தாயே, உங்களுடைய கிரீடம் எங்க இருக்கு? நான் அதை அணையணும். ஏன்னா நான் தான் உங்க புது ராஜா. உங்க புது ராஜாக்கு வணக்கம் சொல்லுங்க. ஏன்னா இப்பல இருந்து இந்த மொத்த உலகத்தையும் நான் தான் ஆட்சி செய்ய போறேன். வணங்குங்க, வணங்குங்க.
போயிடுவோம். பாகி பாகி ஸ்வீட்டி நம்ம உயிரோட இருக்க பார்பரா பாகி வழிவிடு. போயிட்டாடா. என் அன்பான பாகி. ஹே பல்பி. டாடி பார்பரா என் செல்லமே, Daddy. பார்த்ததுல சந்தோஷம். நீ நல்லா இருக்கியா? டேய், என்ன உனக்கு உள்ள போணுமா? உள்ளே போ. ஆஹா, நாம ஜெயிச்சிட்டோம். ஹே ஹே ஏ, ஹே. ஆ, 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 ஆ. மூச்சு முட்டுது, கண்ணு கட்டுது. ஸ்வீட்டி இங்க என்ன நடக்குது டாடி? நான் உண்மையானவ இல்லையா? நான் என்ன ஒரு ரோபோட்டா? இல்ல 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 என் செல்லவே, நீ உண்மையானவதான். நிச்சயமா உண்மையானவ. விஷயம் என்னன்னா, நீயும் உன்னுடைய அம்மாவும் இங்க பார், நீ பிறந்தப்ப உனக்கு ரொம்ப உடம்பு முடியல. அதனால உனக்கு ஒரு புது இதயம் செய்ய வேண்டியதா போச்சு. ஆனா உன்னுடைய அம்மாவை என்னால காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சிடுங்க டாடி. நான் என்னோட பிரின்ஸை தேடி உலகத்தோட எல்லா வரைக்கும் ஓடினேன். ஆனா அவர் எங்க உனக்கு கிடைச்சாரு? அது சரி, உனக்கு கிடைச்சாரா இல்லையா? எனக்கு அவர் கிடைச்சிட்டாரு. ஆனா நான் அம்மாவோட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டேன். என் செல்ல குட்டி, என் அன்பான பார்பரா, என்னுடைய பொண்ணே, நான் என்னைக்குமே நம்பிக்கை இழக்கல. என்னுடைய அன்பான பார்பரா. இயற்கை தாயே, என் பேச்ச கேளுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உங்களுக்கு விசுவாசியா இருந்திருக்கேன். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், அவளை வாழ விடுங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என் உயிரை எடுத்துக்கோங்க. அவளை விட்டுருங்க, என்ன எடுத்துக்கோங்க. Yeah.
பனி படர்ந்து பறவையாக நீயும் ஆனதே, என் ஆசைகள் எரிந்து மேலே போனதே. ஒரு அதிசயம்தான் அடிமையாக அன்பாய் நின்றதே, என் இதயமே இரண்டாய் பிரிந்ததே. உன்னைத்தான் கேட்கிறேன், உன் அழகை பார்க்கிறேன், உயிர்ந்திட உயிரே வாருகே. பாய்மரமாகின்றேன், உன் திசையை பார்க்கின்றேன், உன்னை விடுத்து பிரிவதாய் நானும் இல்லை இங்கே. இளவரசி இதயம் தானே இயங்கை மறுக்குதே, என் இதயத்தை நீ வந்து தீண்ட. நிஜ வாழ்க்கையை நிழலை போலே நீண்டு கொண்டே போகுதே, என் பயணங்களை காலம் வளர்த்திடுதே. உன்னைத்தான் கேட்கின்றேன், உன் அழகை பார்க்கின்றேன், உயிர்த்திட உயிரே வாருகே. பாய்மரமாகின்றேன், உன் திசையை பார்க்கின்றேன், உன்னை விடுத்து பிரிதாய் நான் இல்லை இங்கே. இப்ப எல்லாம் ஓகே தானம்மா. நீயும் வாழ்க்கையில முன்னேறி ஆகணும். இனிமே நீங்க வர்றதை நிறுத்தியே ஆகணும். பாகி, ஸ்பெக்கல், அன்பான பாகி, என் வீரனே. நான் கடைசி வரைக்கும் நம்பிக்கை இழக்கவே இல்லை. நீ வருவன் எனக்கு தெரியும். ஸ்பெக்கல்,
இயற்கை தாயே உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அடி தூள், அவனோட 10 கரடி பலம் அவனை விட்டு போயிடுச்சு. என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் ஒரு ஸ்வீட் மான்ஸ்டர் தான். கார்ட்டூன் கதைகள் மற்றும் திரைப்பட